தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வசனம் என்னாகமத்தின் புஸ்தகம் 23வது அதிகாரம் வசனம் 19. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? அவர் வசனத்தையும் நிறைவேற்றாதிருப்பாரா? நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கத்தர் கொடுத்த புதிய நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. புதிய கிருபையோடு கத்தர் இந்த நாளில் எங்களை எழுப்பி விட்டு இருக்கிறீங்க, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீங்க சொல்லியும் நீங்க செய்யாம இருக்க மாட்டீங்க, அதற்காய் ஸ்தோத்திரம். ஆமா ஆண்டவரே, இந்த நாளில் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளோடு கூட நீங்க பேசினவைகள், உம்முடைய பிள்ளைகளோடு கூட ஆண்டவரே நீங்க உடன்படிக்கை செய்த காரியங்கள், உம்முடைய பிள்ளைகளுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் ஆண்டவரே, அதை நிறைவேற்றாமல் நீங்க இருக்க மாட்டீங்கப்பா. ஆமா ஆண்டவரே, மனிதர்கள் மறந்து விடுவாங்க, மனிதர்கள் தங்களுடைய வாக்கை பொய்யாக்கி விடுவார்கள். ஆனால் என் தேவாதி தேவன் ஆண்டவரே, எங்களுடைய ராஜாதி ராஜன் ஆண்டவரே, எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவரே நீங்க நிறைவேற்றியே தீர்ப்பீங்கப்பா, அதற்காய் ஸ்தோத்திரம். ஆமா ஆண்டவரே, ஆபிரகாமுக்கு நீங்க சொன்னதை செய்தீங்க ஆண்டவரே, ஈசாக்குக்கு நீங்க செய்தீங்க, யாக்கோபுக்கு செய்தீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, ஒவ்வொரு ஆண்டவரே தேவ மனிதர்களுக்கும் ஆண்டவரே கர்த்தர் நீங்க என்ன சொன்னீங்களோ, என்ன உடன்படிக்கை பண்ணினீங்களோ, தாவீதோடு பண்ணின உடன்படிக்கையை நீங்க காத்து கொண்டீங்க ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளுக்கு நீங்க என்ன சொன்னீங்களோப்பா, அதை நீங்க செய்தீங்க. அந்த தேவன் அப்பா, இன்றைக்கு ஆண்டவரே என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் உடைய பிள்ளைகளுக்கு எதை செய்வேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீங்களோ, அந்த காரியத்தை கர்த்தர் நீங்க செய்தே முடிப்பீங்க, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய பிள்ளைகள் பொறுமையோடு தேவ சமூகத்துல காத்திருக்கிற கிருபையை தாங்க. நீங்க ஒரு நாளும் மனமாற மாட்டீங்கப்பா, அதற்காய் ஸ்தோத்திரம். சீக்கிரமாய் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்வீங்கப்பா, அதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.